ஆனால் என்னைக்குமே கை நம்மளை விட்டு போகாது. இன்னைக்கு கை நடுவாது அப்படிங்கறத தொண்டர்கள்ட்ட உணர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் கை நழுவக்கூடிய சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கின்றன என்று பொருள். உண்மையிலேயே கலக்கத்தில் இருக்கிறது திமுக. பவன் கல்யாண் இந்தியாவுக்குள் விஜய் வருவதற்கு முக்கியமாக செயலாற்றி இருக்கிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். என்றும் நம்மை கைவிட்டு போகாது என பேசியிருக்கிறாரே உதயநிதி ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. கைவிட்டு போகாது, கை நழுவாது அப்படிங்கிற டோன்ல உதயநிதி ஸ்டாலின் பேசி இருக்கிறார். நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்ல டிஎம்கே கட்சியினுடைய நிர்வாகி ஒருவருடைய இல்ல திருமண நிகழ்வில் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். பொதுவா திமுக தொடங்கி வைத்த ஒரு முக்கியமான அரசியல் பாரம்பரியம் என்னன்னா, திருமண நிகழ்ச்சியில தான் அரசியல் நிறைய பேசுவாங்க. மணமக்களை வாழ்த்தி பேசுவதை காட்டில் தங்களுடைய அரசியலை பற்றி நிறைய பேசுவது அப்படிங்கிற ஒரு புதிய மரபை திமுக தலைவர்கள் அன்றைய நாள் முதலாகவே தொடங்கி வைத்தார்கள். பல நேரத்தில் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையே ஒரு திருமண நிகழ்ச்சியில வச்சு பேசுவாங்க. சோ அவர்களுடைய பார்வையில திருமண நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேதரிங். தனியா கூட்டம் நடத்தி அதுல நீங்க பேசி உங்களுடைய பொலிட்டிக்கல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி திருமண நிகழ்வுல இருக்கக்கூடிய கேதரிங்கும் பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய பொலிட்டிக்கல் மெசேஜை கேரி பண்ணலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய அரிய கண்டுபிடிப்பு. இது ரொம்ப காலமாவே பண்ணிட்டு இருக்காங்க. அது போல இப்ப நேற்றைக்கு வேடசந்தூர்ல பேசின உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டி இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, எந்த காலமும் கைவிட்டு போகாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சொல்லிட்டு நான் நம்முடைய கையை சொன்னேன். ஏன்னா அவர் உள்ள வர்றப்ப வாங்க கை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஏகப்பட்ட ரிசப்ஷன் அதெல்லாம் மென்ஷன் பண்ற விதமா நீங்க அந்த அளவுக்கு கை கொடுத்தீங்க, எப்போதும் கை கொடுக்கத்தான் செய்வீங்க, கைவிட்டு போகாது அப்படிங்கிற டோன்ல அவர் பேசி இருக்கிறார். என்னைக்குமே கை நம்மளை விட்டு போகாது. என்னோட கையை சொன்னேன். ஆனா மெனக்கிட்டு நம்முடைய கையை சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்க மூலமா அவர் நம்முடைய கையை சொல்லல அப்படிங்கிறது தெளிவாக புரிகிறது. இது எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி. குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க அப்பன் குதிரைக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். அதே போல இவர் சொல்லி இருக்கிறார். ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, டிஎம்கே கூட்டணி அப்படின்னாலே டிஃபால்ட்டா அதோட காங்கிரஸ் ஒட்டிக்கிட்டே இருக்கும். காங்கிரஸ் டிஎம்கே சேர்ந்து டிராவல் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் யாருக்குமே எப்போதும் எழுந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் கைவிட்டு போகாதுன்னு மெனக்கட்டு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? மெனக்கட்டு கையை நம்மோட தான் இருக்கும் அப்படிங்கறத தன்னுடைய கேடர்ஸுக்கு தன்னுடைய கட்சிக்காரங்க உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அங்க டிஎம்கே கூட்டணிக்குள்ள நிலைமை முற்றி கொண்டு இருக்கிறது, சலசலப்பு இருக்கிறது. காங்கிரஸ் வேறு விதமாக யோசித்துக் கொண்டிருக்கிறது, பாதை மாறக்கூடும் என்கிற அச்சம் திமுக தலைமைக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று பொருள். ஆக்சுவலா உண்மையிலேயே கலக்கத்தில் இருக்கிறது திமுக. அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் மெனக்கட்டு தன்னுடைய கட்சிக்காரங்கள்லாம் சமாதானப்படுத்தக்கூடிய விதத்துல கைவிட்டு போகாது, கை நழுவாது அப்படின்னு மெனக்கட்டு சொல்றாரு. தைரியமா இருங்க, அந்த பழைய கூட்டணி அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும், நம்ம திரும்பவும் ஜெயிப்போம் அப்படின்னு உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்து சேர்ந்திருக்கிறார். இதுக்கு முன்னால இந்த விதமான கட்டாயம் எழுந்ததே கிடையாது. காங்கிரஸை பத்தி தனியா ஒருத்தட்ட சொல்லி ஒரு பெரிய கேதரிங்க்கு முன்னால சொல்லி காங்கிரஸ் நம்மோட தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னால சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டதில்லை. இந்த 2019 இருந்து இப்ப வரைக்கும் உண்டான இந்த காலகட்டத்துல எப்போதுமே இந்த விதமாக திமுக தலைமை கூறியதும் கிடையாது. இன்னைக்கு கை நடுவாது அப்படிங்கறத தொண்டர்கள்ட்ட உணர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் கை நழுவக்கூடிய சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கின்றன என்று பொருள். நான் ஏற்கனவே நம்ம இதுல சொல்லியிருக்கேன், பிரியங்கா வேறு விதமாக யோசிக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஸ்டேக் ரொம்ப குறைவு. 2014 தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் 4.37% வாக்குகளை பெற்றது. கிட்டத்தட்ட இன்னைக்கு அதே ரேஞ்சில் இருக்கிற, இல்லாட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெரிய ஸ்டேக் இல்ல. டிஎம்கே சப்போர்ட்னால நிக்கிற தொகுதியில ஒரு 90% தொகுதிகளில் காங்கிரஸ் வென்று வந்தது. ஆனா அந்த 90% தொகுதி அப்படிங்கிறது ஒரு பெரிய சொல்லிக் கொள்ளுகிற மாதிரி எண்ணிக்கை எல்லாம் கிடையாது. 30 தொகுதியில போட்டியிட்டா 25 ஜெயிப்பாங்க. இந்த விதமா 10 எம்பி கான்ஸ்டிடியூன்சில போட்டியிட்டா 8 ஜெயிப்பாங்க, 9 ஜெயிப்பாங்க, இல்லாட்டி 10க்கு 10 கூட லாட்டரி அடிக்கும். இப்படி காங்கிரஸ் அனுபவித்து வந்திருக்கிறது. ஆனா அதை தாண்டி
இவங்க ஃபுல்லா ஜெயிக்கிறதுனால நாளைக்கு எதிர்காலத்துல ஆட்சி அமைச்சிருவாங்க, இல்லாட்டி தமிழ்நாட்டுல அப்படியே கொடிகட்டி பறந்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. திமுகவின் நிழல் போல மாறி இருக்கிறது காங்கிரஸ், அவ்வளவுதான். ஆனால் பிரியங்கா என்ன கணக்கு பண்றாரு அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல சொற்பமா ஜெயிக்கக்கூடிய இடங்களுக்கு ஆசைப்பட்டு சும்மா சும்மா டிஎம்கே அலையன்ஸ் வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா விஜயோட அலையன்ஸ் வச்சா என்ன, விஜயோட அலையன்ஸ் வச்சா தமிழ்நாட்டுல எவ்வளவு ஜெயிப்போங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது, விஜய்க்கே எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. சோ ஒரு ரிஸ்கி டெசிஷன் தான். ஆனால் இந்த ரிஸ்க் நாம் எடுத்துக்கொண்டால், இந்த ரிஸ்கை நாம் அக்செப்ட் பண்ணினால் கேரளத்துல ஸ்வீப் பண்ணலாம், கேரளத்துல திரும்ப ஆட்சியை பிடிக்கலாம். ஏன்னா கேரளத்துல ஆட்சிக்கு 10 வருஷம் ஆச்சு, பெரிய கேப் விழுந்துச்சு. இதுக்கு முன்னால வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செஞ்சா அடுத்த 5 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச அடுத்த 5 வருஷம் கம்யூனிஸ்டுகள் இருக்கும். இப்படியே தான் வந்தது. முதல் தடவை பினராயி விஜயன் இந்த செயினை பிரேக் பண்ணார். தொடர்ந்து 2வது முறையாக அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் அமர்ந்து இருக்கிறது. 10 இயர்ஸ் கேப் விழுந்துச்சு. அதனால சவுத்துல காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களின் எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது. இப்ப திரும்ப அந்த பழைய எண்ணிக்கையை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் காங்கிரஸுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப விஜயோட அலையன்ஸ் வச்சு விஜய காங்கிரஸ்ல பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டால் நாம் ஸ்வீப் பண்ணலாம் என்று பிரியங்கா காந்தி கணக்கு போடுகிறார். ஏன்னா விஜய் கேரளத்துல ரொம்ப பாப்புலர். அங்க இருக்கக்கூடிய ஒரிஜினல் மலையாளம் ஆக்டர்ஸை காட்டிலும் இஸ் ஹைலி பாப்புலர். அவருடைய ஷோ எல்லாமே ஹவுஸ்ஃபுல் தான். அப்படிங்கிறப்ப அவரை பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்டேட்ல ஆட்சியவே கைப்பற்றிடலாம். இப்ப தமிழ்நாட்டுல என்ன, இவரை நம்பி போட்டிட்டு விஜய் நம்பி போட்டியிட்டால் பல இடங்கள்ல தோத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு ஸ்டேட்ல ஆட்சியா கிடைக்குதுல்ல, இதுல எது லாபம், எது புத்திசாலித்தனம், இப்படி ஒரு கணக்கு பிரியங்கா காந்தி போடுகிறார். சோ பிரியங்கா காந்திக்கு விஜயோட போக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. இப்ப ராகுல் காந்தி இன்னைக்கு தான் டெல்லி சேருகிறார் கொலம்பியால இருந்து. அவர் சேர்ந்ததுக்கு பிறகு அநேகமா டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2-3 நாள்லயே ஏதாவது ஒரு மூவ் இருக்கும். அநேகமா ராகுல் காந்தியுடைய நல்லெண்ண பயணம் கரூர் வரைக்கும் வரலாம், அங்க பாதிக்கப்பட்டவர்கள் பார்க்கலாம், ஏதோ நடக்கும் நினைக்கிறேன். சோ இப்படி ஒரு ட்ராக் மாதிரி காங்கிரஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு இசைவாக KS அழகிரியுடைய அண்மை கால விழுப்புரம் ஸ்பீச், குறிப்பா விழுப்புரம் பிரஸ் மீட்ல பேசினது, அல்ல இந்த கரூர் துயரத்துக்கு அரசும் பொறுப்பு, அரசு சைடுல நிறைய தப்பு இருக்கு, காவல்துறை மேல தவறு இருக்கு, காவல்துறை ஏன் அந்த இடத்தை ஒதுக்கியது, அது நெரிசலான இடமாச்சு, அங்கேயே ஒதுக்கினாங்க. அப்படிங்கிறப்போ காவல்துறைக்கு பங்கே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? மொத்த பொறுப்பையும் விஜய் தலையில எப்படி கட்டிவிட முடியும்? நீங்க அவர் லேட்டா வந்தார் அதுதான் காரணங்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் காரணம் கிடையாது. ரூம் கூட்டம், அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அவர்களுக்கும் தெரியவில்லை, காவல்துறைக்கும் தெரியல. அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது இதில் குற்றம் இருக்கு. அந்த இடத்தை எப்படி அவங்க கொடுத்தாங்க? அதே போல விஜய் விவகாரம் தொடர்பாக உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பேசி இருப்பது ஒரு அரசியல்வாதி பேசி இருப்பது போல இருக்கு அப்படின்னு இத்தனையும் KS அழகிரி சொல்லி ரொம்ப பகிரங்கமா பிரஸ் மீட்ல வச்சு சொல்லி. இப்ப சென்னையிலேயே இந்த விஜயுடைய வழக்கை ஒரு நீதிபதி விசாரித்திருக்கிறார். அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசியிருக்கார். நான் தீர்ப்பை நான் விமர்சிக்க நான் விரும்பலை, நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, அது உள்ளார நான் போகல. ஆனாலும் ஒரு நீதிபதி அதை மாதிரியே அவர் விமர்சனம் கொடுக்கறது? நீங்கள் உங்களுக்கு என்ன வழங்கப்பட்டதோ அதற்கான தீர்ப்பை நீங்கள் தர வேண்டுமே ஒழிய நீங்கள் ஒரு கட்சி தலைவர் மாதிரி பேசுறீங்க. அதுவும் குறிப்பா அந்த நீதிபதியை பற்றி அவர் பேசினது, நீதிபதி ஒரு அரசியல்வாதி போல பேசி இருக்கிறார்னு அவர் குறிப்பிட்டது டைரக்டா டிஎம்கே ஹிட் பண்ணக்கூடிய. KS அழகிரி இந்த மாதிரி தைரியமெல்லாம் பேசக்கூடிய ஆள். அதற்கு சில நாட்களுக்கு முன்னால KS அழகிரி என்ன பேசி இருந்தார் அப்படின்னா, அங்க கூடுதல் சீட்டு கேட்கிறோம், அதே போல ஆட்சியில பங்கு வேணும் கேட்கிறோம்னா அது எங்களுடைய உரிமை, அப்படி கேட்கிறோம், அவ்வளவுதான். அதுக்காக டிஎம்கே கூட்டணில இருந்து வெளியில போயிருவோம்ல அர்த்தம் இல்லை, நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்கன்னு சொன்னவர். கூட்டணியில எங்களுக்கு அதிக இடங்களும் அதிகாரத்துல பகிர்வும் தான் கேட்கிறோம். அது நட்புக்கு விரோதமானதோ நட்புக்கு எதிரான ஒரு இலக்கணமோ அல்ல. அதுக்காக நாங்க திமுக கூட்டணியை விட்டுருவோம், விஜய்கிட்ட பேசுனதுனால நாங்க திமுகவுக்கு எதிர்ப்பு, இதெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்படி சொன்னவர் அடுத்த சில நாட்கள்லயே நேரடியா அட்டாக் பண்ணி பேசுகிறார். கரூர் துயரத்துல அரசுக்கு பங்கு இருக்கிறது, அதே போல நீதிபதி இவ்வாறெல்லாம் பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி. அதுவும் குறிப்பா நீதிபதியை சுட்டி காட்டி KS அழகிரி பேசினது சாதாரண விஷயம். அப்படின்னா ஏதோ ஒரு கிரீன் சிக்னல் காங்கிரஸ் மேலிடத்தில் இருந்து KS அழகிரிக்கு கிடைத்திருக்க வேண்டும். இப்போல இருந்தே விஜயோட அலையன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு மூட செட் பண்றதுக்கான ஒரு கிரவுண்ட கிரியேட் பண்றதுக்கான முயற்சியில KS அழகிரி ஈடுபட தொடங்கி விட்டார் அப்படின்னு என்ன தோன்றுகிறது. இப்ப இந்த பின்னணியில வேடசந்தூர்ல உதயநிதி ஸ்டாலின் பேசினதை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. டிஎம்கே உச்சகட்ட பயத்தில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளலாம். பட் அதே நேரத்துல விஜய் காங்கிரஸ் பக்கம் போவாரா, என்டிஏவுக்குள்ள வருவாரா, அது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால்
என்ன முடிவு எடுத்தால் விஜயுடைய எதிர்காலம் பத்திரமாக இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும், இதெல்லாம் அவர் யோசிப்பார். அதை யோசித்து அவர் ஒரு முடிவுக்கு வருவார். இப்ப காங்கிரஸோட போறான்னு வச்சு இப்ப ரெண்டு கோணத்துல பார்க்கலாம். விஜய் காங்கிரஸோட போனால் என்ன ஆகும், விஜய் என்டிஏவுக்குள் வந்தால் என்ன ஆகும். சரி, காங்கிரஸோட அவர் போகிறார்னு வச்சு, காங்கிரஸோட போனால் என்ன நடக்கும், விஜய்க்கு எவ்வளவு ஓட்டுன்னு விஜய்க்கே தெரியாது. எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கு, விஜய் நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு, எப்படினாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு டபுள் டிஜிட் ஓட் ஷேர் வாங்குவார். இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அனுமானம். பட் எலெக்ஷன் ரிசல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாக்குறப்ப தான் இந்த அனுமானம் சரியா தப்பான்னா தெரியும், விஜய்க்கே அப்பதான் தெரியும். சரி, காங்கிரஸ் எவ்வளவு வாங்கியிருக்கு, கடைசி அவங்க தனியா நின்று வாங்கினது 4.37% 2014 லோக்சபா எலெக்ஷன். அந்த டயத்துல காங்கிரஸ் வாங்கின ஓட்டுல தான் வேற எந்த கட்சியோட ஓட்டு கலக்கல, ஏன்னா கூட்டணி இல்லாமல் அவங்க தனிச்சின்னது. சோ அதைத்தான் அவங்களுடைய ஓட் பேங்கா நம்ம பார்க்க முடியும். ஒரு கௌரவமா சொல்றோம்னா 5% ஓட்டு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த 2014 10 வருஷத்துக்கு முந்தின ஓட்டு, இப்போ அதே ஓட்டு இருக்கா இல்லாட்டி இன்னும் எரோடா இருக்கா தெரியாது. இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடு 5% காங்கிரஸுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 5% விஜய்க்கு எவ்வளவு கிடைக்கும்னே தெரியாத ஒரு ஓட் ஷேர், இந்த ரெண்டு சேர்ந்து எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 15%. இந்த 15-16% வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கணும். 2024 லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபி கூட்டணி 18% பெற்றது, அல்ல பிஜேபி 11% வாங்கியது. 18% வாங்கி ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையே. அதனால ஒரு 6.25 கோடி வாக்காளர்களை கொண்ட தமிழ்நாடு எலக்டரேட்ல இந்த 15-18% வச்சுட்டு நீங்க ஒண்ணுமே ஜெயிக்க முடியும். பட் அதே நேரத்துல விஜயுடைய ஒரு டபுள் டிஜிட்ல இருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேர், அது 10% இருக்கலாம், 15 இருக்கலாம், 16 இருக்கலாம், அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஷேர் ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய மெகா கூட்டணியில போய் கலக்குதுன்னு வைங்க, சாதாரண வெற்றியே பிரம்மாண்டமான வெற்றியாக மாற்றிடும். சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது ஸ்வீப்பா மாற்றி. இப்போ விஜய் என்டிஏவுக்குள்ள வந்தால் என்ன ஆகும் பாருங்க. இப்பவே அட் பிரசன்ட் என்டிஏல 41%, ஏடிஎம்கேடைய ஒரு 23, அப்புறம் பழைய என்டிஏனுடைய 18%. இந்த 18ல அமமுக அப்புறம் ஓபிஎஸ் எல்லாம் வெளியில போயிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உண்டானது ஒரு 2% வச்சு, இந்த 2%ங்கிறதையும் நான் சயின்டிபிக்கா தான் சொல்றேன். எப்படின்னா 2021 டிடிவி தினகரன் 165 தொகுதிகளில் போட்டியிட்டு 2.3% தான் ஸ்கோர் பண்ணார். அன்னைக்கு டிடிவி தினகரன் வாங்கினதெல்லாம் அவருடைய சொந்த ஓட்டு. சோ அவருடைய பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்ங்கிறது 2 இல்லாட்டி 2% குறைவாகத்தான் இருக்கும், அதுக்கு மேல கிடையாது. 2 தாராளமா டிடிவி தினகரனுக்கு கொடுக்குறேன். அந்த 2% குறையுதுன்னு வச்சு, இப்போ 41 39, சோ 39 40%. இதோட விஜய் சேர்றாருன்னா மினிமம் விஜய்க்கு 10% வச்சுட்டா கூட இது 50% கூட்டணியா மாறும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எல்லாம் 40-45% மேல போச்சுனாலே அது ஸ்வீப் தான். 1991 ஜெயலலிதா ஜெயிச்சா பாருங்க, அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு ஜெயிக்கிற மாதிரி போகும். அப்போ விஜய்க்கு என்ன கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வெற்றிகரமான கூட்டணியில மிக முக்கியமான பங்குதாரர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு கிடைக்குது. இது ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் என்டிஏவுக்குள்ள வர்றதன் மூலமா மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய சகாயம் அவருக்கு கிடைக்கிறது. அதே போல எதிர்காலத்தில் மாநிலத்தில் ஆட்சி செய்ய போகிற அதிமுகவின் தோழமையும் அவருக்கு கிடைக்கிறது. சோ சென்ட்ரல்ல ஆளக்கூடியவங்களுடைய உதவியும் கிடைக்கும், நட்பும் கிடைக்கும். ஸ்டேட்ல ஆளக்கூடியவங்களோட உதவி, நட்பு ரெண்டும் கிடைக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு பாதுகாப்பான சூழல்ல அவர் தன்னுடைய கட்சியை வளர்ப்பது மிக சுலபம். அவர் தனிச்சு போட்டியிடுறேன்னு திரும்பவும் வீம்புக்கு ஒரு முடிவு எடுத்தோ, இல்லாட்டி காங்கிரஸோட போறேன்னு சொல்லிட்டு சொற்ப வாக்குகளை பிரிச்சு ஏதோ ஒண்ணு ஏடா ஊடம் பண்ணி, அதனால கரணம் தப்பினா மரணம் சொல்லி டிஎம்கே எப்படியோ ஜெயிச்சு தட்டு தடுமாறி ஆட்சிக்கு உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுப்போம். டிஎம்கே மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து விட்டார், விஜயோட அரசியல் என்னவா? நிச்சயமா இதையெல்லாம் விஜய் யோசிப்பார், கணக்கு பண்ணுவார். அப்படிங்கிறப்போ காங்கிரஸை தேர்வு செய்வதா என்டிஏவுக்குள் வருவதா அப்படின்னா, ஒரு பாதுகாப்பான புத்திசாலித்தனமான முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா என்டிஏவுக்குள் வருவது என்பதாகத்தான். சோ அந்த திசையை நோக்கி அவர் போகக்கூடும். இருந்தாலும் திமுக தரப்புல ஒரு அச்சம் இருக்கு, எங்கேயாவது காங்கிரஸ் கலட்டிட்டு போயிடுவாரோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. காங்கிரஸ் தலைவர்களும் மாற்றி யோசிக்கிறார்கள். பட் விஜய் என்ன யோசிக்கிறார் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். விஜய் அநேகமா என்டிஏவுக்குள் வருவதற்கான சாத்தியங்கள் நிறைய உண்டு. எப்போதுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அடக்கி வாசிக்கக்கூடியவர். முக்கிய முடிவுகள் என்ன அப்படிங்கறத பட்டுன்னு இண்டிகேட்டே பண்ண மாட்டார். ஒரு டைட் லிப்டு பர்சன் அவர்லாம். அவர்கிட்ட நீங்க நேர்ல உட்காந்து பேசுறப்ப கூட அவர்கிட்ட இந்த விஷயத்தை வாங்கவே முடியாது, திணறி போவீங்க. எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டார்.
அப்படிப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்டவர் குமாரபாளையத்துல பேசுறப்போ தாவேகா தொண்டர்களுடைய அந்த கொடி அசைப்பை அப்படி சுட்டி காட்டி நாங்க வலுவான கூட்டணி அமைப்போம், இங்க பாருங்க கொடி அசைறத பாருங்க, பிள்ளையார் சுடி போட்டாச்சு. அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா நிச்சயமா ஏதோ ஒரு கேரண்டி விஜய்கிட்ட இருந்து அவர் கிடைச்சிடும். அந்த விதமான ஒரு உத்தரவாதம் இல்லாமல் பகிரங்கமா எல்லோரும் புரிஞ்சுக்க கூடிய விதமா ஒரு பொதுக்கூட்டத்துல வச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கவே மாட்டார். அதனால என்டிஏவுக்குள்ள விஜய் வருவதற்கான ஒரு ஏதுவான சூழ்நிலை உருவாகிக்கும். பிஜேபி அதை விரும்புகிறது. ஒரு டோட்டல் ஸ்வீப் இருக்கணும். இந்த தடவை திமுகவை திரும்ப ஆட்சிக்க வந்துவிட அனுமதித்து விடக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா மத்திய அரசுக்கு பலவிதமான தர்ம சங்கடத்தை கொண்டு வந்து சேர்த்தது திமுக அரசு. இப்ப கவர்னருக்கு எதிராக டிஎம்கே கவர்மெண்ட் போட்ட வழக்குலதான் ஜனாதிபதிக்கே காலக்கெடு விதிச்சாங்க. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெர்டிக்ட். இன்னைக்கு அதுக்கு சிடுக்கெடுக்கிறதுக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடைசி வரைக்கும் பாருங்க, மத்திய அரசுனால அதை எதிர்த்து மேல்முறையீடு அப்பீலுக்கே போக முடியல. கடைசியில 14 கேள்விகளை ஜனாதிபதி எழுப்பி அந்த கேள்விகள் மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. பெரிய தலைவலியை டிஎம்கே அரசு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது. அதனால திமுக அரசு திரும்ப 2வது முறை வருவது அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு பெரிய தலைவலி. அதோட தேசத்துக்கும் நல்லதில்லை அப்படின்னு பிஜேபி தலைமை நினைக்கிறது. அப்ப அட் எனி காஸ்ட் டிஎம்கே வீழ்த்தியாக வேண்டும். சோ டிஎம்கே வீழ்த்துவதற்கு உண்டான வாய்ப்புகள்ல ஒரு சின்ன வாய்ப்பை கூட நழுவ விடுவதற்கு அமித்ஷா தயாராக இருக்கு. அதனாலதான் ஆகஸ்ட் 21 மதுரையில நடந்த தாவேகாவுடைய 2வது மாநில மாநாட்டுல விஜய் அவ்வளவு கடுமையா டிஎம்கே தாக்கி பேசின விஜய் பிஜேபியும் தாக்கி பேசுகிறார். பாசிச சக்திங்கிற வார்த்தையெல்லாம் கூட விஜய் பயன்படுத்துகிறார். வெரி நெக்ஸ்ட் டே ஆகஸ்ட் 22 திருநெல்வேலியில பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு. அந்த மாநாட்டுல அமித்ஷா பேசுகிறார். டிஎம்கே கடுமையா அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஆனால் ஒரு வார்த்தை கூட விஜயை தாக்கி பேச யோசிச்சு பாரு. விஜய் ஏன் அமித்ஷா தாக்கி பேசல? இத்தனைக்கும் விஜய் பிஜேபியை தாக்கி பேசி இருக்கிறார். அமித்ஷா ரிட்டாலியேட் பண்ணிருக்கணும்ல, ஏன் அடக்கி வாசிச்சார்? அண்டர் கரண்டா ஏதோ நடந்துட்டு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் என்டிஏவுக்குள் வருவது பிரகாசமாகி இருக்கிறார். சோ விஜய இந்த என்டிஏவுக்குள்ள கொண்டு வர்றதுல பிஜேபியுடைய ஒரு டாப் லெவல் லீடர்ஷிப்பும் பின்னணியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதே போல எடப்பாடியார் அவர் சைட்ல இருந்து தீவிரமான முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறார். அவர் பேசி இருக்கிறார். அக்டோபர் 6 விஜய்கிட்ட போன்லயே பேசி இருக்கிறார். அது பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நேற்றுக்கு உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். இவ்வளவும் நடந்திருக்கிறது. இது தவிர இன்னொரு மிக முக்கியமான பிரமுகருடைய கைவண்ணம் ஒன்றும் இருக்கு. இந்த என்டிஏவுக்குள்ள விஜயை கொண்டு வரதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விவிஐபி தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறார். இது புதிய தகவலாக இருக்கிறதே. யார் அந்த விவிஐபி? தெலுங்கு திரைப்பட உலகின் பவர் ஸ்டாரான ஜனசேனா கட்சியினுடைய தலைவரான ஆந்திர பிரதேசனுடைய துணை முதல்வரான பவன் கல்யாண் என்டிஏவுக்குள் விஜய் வருவதற்கு முக்கியமாக செயலாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கசிந்து இருக்கிறது. அதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதாவது கரூர் துயரம் தொடர்பாக பவன் கல்யாணுடன் விஜய் தொலைபேசியில் பேசி இருக்கிறார். அப்போ பவன் கல்யாண் பல்வேறு ஆஸ்பெக்ட்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை விஜயிடம் எடுத்துரைத்திருக்கிறார். என்னன்னா, விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் எதிர்காலத்துல ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கணும். ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் இருந்தா தான் அந்த கட்சி வளர முடியும். அப்படின்னா அந்த விதமான ஒரு பாதுகாப்பான சூழலை யாரு வழங்க முடியும்னு பார்த்து அவங்களோட நீங்க அலையன்ஸ் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்ப என்டிஏவுக்குள்ள வந்தீங்கன்னா மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியினுடைய தோழமை உங்களுக்கு கிடைக்கும். அது பெரும் பாதுகாப்பு. அதே போல எதிர்காலத்துல திட்டவட்டமா அதிமுக ஆட்சியில் அமரும். அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கே நட்பு உங்களுக்கு கிடைக்கும். சோ மத்தியிலும் மாநிலத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய 2 கட்சிகள் ஆட்சியில இருக்கும். அந்த டயத்துல நீங்க உங்க கட்சியை வளர்த்துக்கலாம். இன்னொன்னு, உங்களுக்கு நல்ல ஏஜ் இருக்கு. இந்த 2026 தேர்தலையே நீங்க சாதிச்சு சிஎம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாயிருங்க, 5 வருஷம் பொறுங்க. 2031 வரைக்கும் ஒரு பாதுகாப்பான சூழல்ல தமிழகத்துல கட்சியை வளர்க்க பாடுபடுங்கள். நல்லா கட்சியை வளர்த்துட்டு 2031 நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுங்க. அன்னைக்கு பாத்துக்கலாம்.
முதல்ல இப்போ டிஎம்கே வீட்டுக்கு போகணும், திரும்ப டிஎம்கே ஆட்சி வந்துடக்கூடாது. அதுதான் ஃபோர்மோஸ்ட். திரும்ப டிஎம்கே ஆட்சி வந்தது அப்படின்னா பிஜேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது தேசிய கட்சி, தமிழ்நாட்டை நம்பித்தான் பிஜேபிங்கிறது கிடையாது. அதே போல ஏடிஎம்கே வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அட்டகாசமா இருக்கு. ஆனா இடப்பட்டு நீங்க காணாம போயிருவீங்க. திரும்ப இன்னொரு தடவை டிஎம்கே வந்தாச்சுன்னா உங்களால சமாளிக்க முடியாது. இப்ப இந்த ஆட்சியில இருக்கிறப்பவே இத்தனை, திரும்ப ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்? அதனால இப்ப டிஎம்கே வரவிடாமல் செய்யணும்னா யாரோட சேர்ந்தால் திட்டவட்டமான முறையில் டிஎம்கே வரவிடாமல் செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் அட்வைஸ் பண்ணி இருப்பதாகவும், அந்த அட்வைஸுக்கு அப்புறம் தான் விஜய் வந்து கன்வின்ஸ் ஆனதாகவும் நாம கேள்விப்படுகிறோம். நான் ரொம்ப முன்னால ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது விஜய் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா அவர் ஹைதராபாடுக்கு போய் பவனை மீட் பண்ணணும், பவன் கல்யாண்கிட்ட சந்தித்து அவர் பல விஷயங்களை பேசணும், அவர் வந்து சிறப்பான முறையில் அவருக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன கேட்டால் நான் விஜய்க்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுவேன், தயவுசெய்து ஒரு தடவை ஹைதராபாடுக்கு போய் நேரில் பவன் கல்யாணை சந்தித்து பேசிட்டு வரும். இப்போது பவன் விஜயை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. ஸோ சொன்னபடியே நடந்திருக்கிறது, அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். பவன் கல்யாணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நெருக்கமான நண்பர்கள். அது எப்படி என்னங்கிற அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். பவன் கல்யாணுக்கும் எடப்பாடி அவர்களுக்கு இடையில ஒரு நல்ல நட்புணர்வு உண்டு, ரொம்ப நெருக்கமானவங்க. இப்போ ஏடிஎம்கே சார்பில் தேர்தல் பணிகளை ஒரு பெரிய டீம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டீம் இதுக்கு முன்னால ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன்ல பவனுக்காக வேலை பார்த்த டீம், மறந்துடாது. தெரியும், அது பவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த டீமே இங்க அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ இந்த டீம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த டீமை வச்சு தான் நான் பண்ணேன், இந்த நடந்து முடிஞ்ச ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன்ல 100% நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் திஸ் டீம். அதனால இந்த டீமை நீங்க ஹையர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீம் ஒன்று எடப்பாடி பழனிசாமி ஹையர் பண்ணியிருக்கிறார். அந்த டீம் ஏடிஎம்கேக்காக தேர்தல் வேலைகளை சத்தமே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. அந்த டீம் பவன் கல்யாண் இதுக்கு முன்னாலே எங்கேஜ் பண்ண டீம், மறந்துடாய். அதனால பவன் கல்யாணுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல நெருக்கம் உண்டு. ஒரு விதத்துல பார்த்தா இந்த என்டிஏவுக்கும் விஜய்க்கும் இடையில உறவு பாலமாக பவன் கல்யாண் விளங்கி இருக்கிறார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். சோ பவன் கல்யாணுடைய முயற்சி, அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தீவிர முயற்சி, அவர் போனில் பேசி இருப்பது, விஜய்க்குள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தற்போதைய மனமாற்றம், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விடிவினை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்போம். என்ன நடக்கிறதும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அரசியலை பொறுத்தளவுல ஒரு நாள் அப்படிங்கிறதே ரொம்ப லாங் பீரியட். இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 7-8 மாசம் இருக்கு, 6-7 மாசமா அது இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். இப்படி ஒரு காம்போ என்டிஏவுக்குள்ள விஜயும் வந்தால் கிளீன் ஸ்வீப் ஆகுங்கிறது டிஎம்கே தரப்புலையும் தெரியும், யாருக்கும் தெரியாம இல்ல. அந்த அளவுக்கு கூட தெரியாமல் அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கும் பழுத்த அனுபவம் உண்டு. அப்படிங்கிறப்போ இவங்களை சேர விடாமல் செய்யறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ராஜதந்திரங்களை அவங்க செய்வாங்க. அவங்க அவங்களுடைய அரசியலை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதை ஓவர் கம் பண்ணி என்டிஏவுக்குள்ள விஜயை கொண்டு வருவதுதான் சாமர்த்தியம். நல்லதே நடக்கும்னு நாம நம்புவோம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.